27ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம் சேர்ந்து படிக்க வேண்டும். இங்க பாரு, 21ஆம் வசனம் படிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். அது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. இங்கே பாருங்க, இப்போ மறுபடியும் 20ஆம் வசனத்தை கவனிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிடிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை கொண்டு வர வேண்டும். குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு. யாருக்குன்னா ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரு, ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும். என்ன சொல்கிறாருன்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இடித்து இப்போ எண்ணெயை கடையில் வாங்கிடுறோம், அப்போல்லாம் கடையெல்லாம் கிடையாது. இடித்து புழிந்த எண்ணெயை கொண்டு வந்து அந்த விளக்கில் ஊற்ற வேண்டும் அப்படின்னு கர்த்தர் ஊழியக்காரனுக்கு ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தில் அங்கேயும் போடப்பட்டிருக்கிறது. கடைசி 2 வரியை பாருங்க. அந்த விளக்கு எரிய வைக்க கடவர்கள். இதனுடைய பொருள் என்னன்னா, விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த விளக்கை அணையாமல் எரிய வைத்து கொண்டே இருப்பது ஒரு ஊழியக்காரனுடைய பிரதானமான வேலை. என்னுடைய வேலை என்னென்னா, எதுக்காக இப்படி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அப்புறம் எதுக்கு இன்னொரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கிழமை ப்ரேயரு, அப்புறம் எதுக்கு செவ்வாய்க்கிழமை ப்ரேயரு, அப்புறம் ஏன் வீட்டு கூட்டம் எதுக்கு நடத்துகிறோம், மாற்றி மாற்றி உங்களுக்கு இதே வேலை தானா? ப்ரேயரு, வீட்டு ப்ரேயரு, வாய்க்காலில் போன ப்ரேயரு, அங்கே போன ப்ரேயரு, சாவுட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு ப்ரேயரு, எங்கே போனாலும் ப்ரேயர், எங்கே போனாலும் இந்த ப்ரேயர். ஏன் அப்படின்னா, இது ஊழியக்காரனு கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளை. விளக்கு அணையக்கூடாது, அவன் எண்ணெயை தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க வேலையை உங்கள் விளக்கு அணையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பலிபீடத்தின் விளக்கு அணையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. பக்கத்தில் கையை பிடிச்சி, குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ விளக்கு அணைந்திடக்கூடாது. அப்போ விளக்கு என்பது ஒரு மனிதனுடைய மனக்கண்கள், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பிரகாசத்தின் ஒளி. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தால், ஞானி சொல்லுவார் நீதிபதிகள் புஸ்தகத்தில் நம்முடைய கர்த்தருடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவி கர்த்தருடைய வெளிச்சம். அது அணைந்து விடக்கூடாது. அதை அணைப்பதற்கு பல சூழ்நிலைகள் வரும். கஷ்டம், நெருக்கடி, வியாதி, புரிந்து கொள்ளாத தன்மை, கடின உழைப்பு, மனச்சோறு, இவைகளையெல்லாம் நம்முடைய விளக்கை அணைத்து விடும். அப்போது விளக்கு அணையிற நேரம் பார்த்து பாஸ்டர் வீட்டுக்கு வருவார், ஒரு வசனத்தை வாசிப்பார். கவனிங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம விளக்கை அணைத்து விடும். பஞ்சமோ, நல்லா ஒருத்தரை நேசிப்பீங்க, அவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க, உடனே மனசு இருண்டுடும். நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க, திடீர்னு எதிர்பாராத ஒரு காயம், ஒரு கஷ்டம், ஒரு வியாதி வந்துடும், உடனே மனசு இருண்டுடும். அப்போ உடனே மனசு இருள உடனே ஊழியக்காரனுடைய வேலை, எங்கள் வேலை என்ன அப்படின்னா, இடித்து பிழிந்த எண்ணெயை ஊற்றி மீண்டும் விளக்கை கொளுத்தி வைக்க வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எங்களுடைய ஃபுல் டைம் ஜாப்பே அதுதான். எதை யாருக்கு எப்படி சொன்ன அந்த விளக்கு எரியணும் எங்களுக்கு தெரியும். அந்த பயிற்சி தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியோ நீங்களும் நானும் விளக்காய் பிரகாசிக்க வேண்டும். கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நம்மளை பிரகாசிக்க வைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு அத்தாராட்டி நம்முடைய வேதத்திற்கும் நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கிறது. வேறே ஒரு வழி இல்லை, வேறே ஒரு வாய்ப்பு இல்லை, வேறே ஒரு ரட்சிப்பு அல்ல. நம்மெல்லாம் இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த மெய் தேவன், அந்த மெய்யின் ஒளியை நாம் கண்டபடியினாலே நாம் அந்த ஒளி அணைந்து விடக்கூடாது என்பதற்காக பல விதங்களில் போராடி கொண்டே இருக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா?
என்ன பாருங்க, தாவீது ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அவர் பெரிய ஆள்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நேக்கான ஆள். சொல்லுங்க பார்க்கும். தாவீது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆள். ஹார்டு ஒர்க் பண்ணுறவனுக்கும் சாஃப்டாக ஒர்க் பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹார்டு ஒர்க்கை ஜெயிக்க முடியாது, சாஃப்டாக ஒர்க் பண்ணுறவன் ஜெயிச்சிருவான். கையை உயர்த்தி ஆமேன். அப்போ பைபிளில் கடினமாக உழைச்சவரில் தாவீது, ரொம்ப ஷார்பாக கர்த்தரை புரிந்து கொண்டவர் தாவீது. இப்போ கர்த்தரை எப்படி அறிக்கை பண்ணுறாரு, சேர்ந்து படிங்க. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். இங்கே பாருங்க, நீ தான் என் விளக்குங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் தான்ப்பா என் விளக்க, நீங்கள் தான் விளக்குன்னா நீங்கள் தான் இங்கே வெளிச்சமே. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, அந்த விளக்காகிய நீர் கர்த்தர் என் இருளையே வெளிச்சமாக்குகிறார். அப்போ என் நான் இருள் என்னை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இயேசு. இது தாவீதுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தது. இப்போ ஏன் தாவீது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு பிசுறு இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக அடிக்கிறான்? என்ன காரணம்னா, அவர் பண்ணுற அறிக்கையை பாருங்க. கர்த்தர் தான் என் விளக்கு, அந்த விளக்காகிய கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார், வெளிச்சமாக்குவார். இதுதான் அந்த தெளிவு. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அப்போ கிறிஸ்டியன் லைஃப்பில் குழப்பம் வரக்கூடாது. குழம்பிட்டா தொலைஞ்சுது. சாத்தானுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் என்ன தெரியுமா? குழப்புவது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். குழப்புறதுல ரெண்டாவது சோர்வாக்குவது. இந்த ரெண்டு ஆயுதத்தை தான் சாத்தான் ரொம்ப ஷார்பாக பெரிய பெரிய ஆட்களை கவுக்கிற ஒரு வழி. ஒன்று குழப்பிட்டான்னு வச்சுங்களேன், நீ தெளியவே ஒரு 36 மணி நேரம் ஆகிடும். குழப்பிட்டாலே சோர்ந்துட்டேன்னு வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் நீ மறுபடியும் பலனடைய ஒரு 12 மணி நேரம் ஆகும். இந்த கேப்பில் பூந்து விளையாடிடுவான், பல நஷ்டத்தை உண்டாக்கிடுவான். ஜெப நேரங்கள் போயிடும், அழகாக பெட்டில் விழுந்து படுத்துருவீங்க, ட்ராவல்லாம் பாதிக்கப்பட்டுடும். இந்த ரெண்டு வேலையை சாத்தான் தெளிவாக செய்வான். ஒன்று என்ன? குழப்புறது. இன்னொன்று என்ன? சோர்வுக்குள்ளாக்குறது. இது சாத்தானுடைய ஆயுதத்தில் மிக முக்கிய ஆயுதம். பாக்கியெல்லாம் அப்புறம். இந்த என்ன கவனிங்க. ஆனால் தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் எடுத்ததற்கு பெரிய காரியம், கர்த்தரை நன்கு அறிந்திருந்தான். இப்போ கர்த்தரை எப்படி தாவீது அறிக்கை பண்ணுறார்? எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். வசந்த படிங்க. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்மளும் சொல்லலாமா? என் விளக்கே என் கர்த்தர் தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் விளக்கு. இப்போ அந்த விளக்கு அப்படியே உல்டா பண்ணி பேசுறா பாரு. எப்படி பேசுறாரு பாருங்களேன். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். எப்படி? அவர் விளக்கு, நான் இருள். நான் இருள், என் கர்த்தர் விளக்கு. இப்போ நான் எங்கே போகிறேன்? கர்த்தர்கிட்ட போகிறேன். நான் கர்த்தர்கிட்ட போகிறதுனால என்னுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 122:1 என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். அதனால தான் இப்போ என்ன பாருங்களேன், கர்த்தர் விளக்கு, நான் இருள். நான் அவரிடத்தில் போகும் பொழுது என் இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருள் தான், எனக்குள்ளே இருள் இருக்குது. ஏன் அந்த இருள் வருது? திடீர்னு சோர்ந்துடுறேன், திடீர்னு மனசு உடைஞ்சிடுது, திடீர்னு ஒரு அவநம்பிக்கை வந்துடுது, திடீர்னு எனக்கு அப்படியே ஏதோ ஒரு வியாதி வருது, திடீர்னு ஒரு பண கஷ்டம் வருது, திடீர்னு புருஷனை நினைக்கிறேன், பிள்ளைய நினைக்கிறேன், மனைவியை நினைக்கிறேன், என்னடா வாழ்க்கை, என்னடா அது ஊழியம் நினைக்கிறேன், அப்படியே சோர்ந்துடுறேன். அப்போ ஒரு இருள் என்னை பிடிச்சிரும். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியும், கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறார். அந்த விளக்கு கிட்ட நான் போகும் பொழுது அந்த விளக்கு என் இருளை வெளிச்சமாக்குகிறார். இதான் அவருடைய மாற்றத்துக்கு காரணமே அதுதான். இப்போ சொல்லுங்க, என்ன பாருங்க. இப்போ சொல்லுங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? விளக்காய் இருக்கிறார். நான் இருளாக இருக்கிறேன். நான் அவர்கிட்ட போகும் பொழுது என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்படிதானே பைபிளில் போட்டிருக்குது, என் இருளை வெளிச்சமாக்குகிறார். இப்போ இருளை வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் எங்கே தான் போகணுமா? விளக்கு கிட்ட தான் போகணும். அப்போ கர்த்தருக்கு தாவீது சொல்ற பெயர் என்ன பெயரா? விளக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அந்த நாம விளக்கோட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நாமும் விளக்கா மாறிடுவோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம யாரோட ஜாயின் பண்றோங்கிறதுல தான் நம்ம வெளிச்சமே இருக்குது.
எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா யாரோடு நம்ம ஜாயின் பண்ணுறோங்கிறதுல தான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? யார் யார் எந்தெந்த மக்களோட எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றித்து நிற்கிறார்களோ ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் அவங்களுக்கே தெரியாமல் அந்த 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 ஸ்பிரிட்டு, அந்த தன்மை, அந்த வாசனை அவர்களுக்குள்ளே வந்து ஒட்டிக்கும். இவங்க போயிட்டு குளிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தாலும் அந்த வாடை இருக்கும். ஆமாவா இல்லையா? யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அதை பவுல் சொல்லுவார், எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கர்த்தர் இருப்பார். வாசனைங்கிற வார்த்தையை பவுல் சொல்லுவார் அதிகமாக. அப்போ அந்த வாசனை வீசும். இப்போ நம்ம யாரோட ட்ராவல் பண்ணுறோமோ அந்த வாசனை நமக்கு வந்துடும். இப்போ அந்த வாசனை தானாகவே வந்துடும். அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியாமல் அந்த வெளிச்சம் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கர்த்தரோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, அவரோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் நம்மளை பிடிச்சிரும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? கையை அசைச்சி ஹல்லேலூயா. நிறைய ஆண்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், நிறைய மக்கள் சொன்னதை கேட்டிருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் கேட்குறேன், எல்லாம் புதுமையாக இருக்குது. கிருபங்கிறாங்க, கர்த்தருடைய சித்தங்கிறாங்க, தேவ பிரசன்னங்கிறாங்க. பேசுகிற வார்த்தை மணிமணியாக வருது. முன்னாடி அவங்களுக்கு பேசவே தெரியாது. இவ்வளவு போல்டாக பேசுகிறாங்க, நம்பிக்கையாக பேசுகிறாங்க. முன்னாடியை விட அவங்க முகத்தோற்றம் மாறி இருக்கு, நட மாறி இருக்கு, உச்சரிப்பு மாறி இருக்கு, பேச்சு மாறி இருக்கு. அப்படின்னா காரணம் இது எத்தனை பேர் கேள்விப்பட்டு இருக்கீங்க? முன்னாடிலாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த கோயிலுக்கு போய் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னா, அப்போ என்ன அப்படின்னா இது ஒரு விளக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பைபிளில் கர்த்தர் சொல்கிறாரு, 7 குத்து விளக்கு நடுவிலே உலாவுகிற நான். அப்போ ஆலயம் என்பது ஒரு குத்து விளக்கு, கர்த்தர் என்புகிற ஒரு குத்து விளக்கு, பைபிள் என்பது ஒரு குத்து விளக்கு, ஜெப நேரம் என்பது ஒரு குத்து விளக்கு, அந்த தேவ பிரசனம் என்பது குத்து விளக்கு. வெளிச்சம் உள்ள இடம், வேதம் வெளிச்சம், ஆலயம் வெளிச்சம், ஜெப நேரம் என்பது வெளிச்சம். தாவீது சொல்றாரு, கர்த்தராகிய தேவர்தான் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். அப்போ வெளிச்சம் என்பது சும்மா வராது. இந்த பைபிளை வாங்கி நீங்க எங்கேயாவது ஒரு செல்ஃபில் வச்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்தா இந்த வாசனை வராது. நீ எங்க போய் வரியோ அந்த வாசனை தான் வரும். ஜெபம் என்கின்ற வெளிச்சம் உள்ளே இருக்கிறது. அதை அனல் மூட்டி எழுப்பி அதை கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வெளியே பிரகாசிக்கும். இந்த மாதிரி ஜெபம் நடத்தும் போது ஜெபத்திற்குள்ளே நாம் ஊடுருவும் பொழுது அந்த ஜெபத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே வந்து நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற ஆரம்பிப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 12ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில், தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர். இது தாவீதினுடைய முழக்கம். என் விளக்கை நீ ஏற்றுவீர். எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப தாவீது ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, என் இருளை வெளிச்சமாக்க அவரால் முடியும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாக்க அவரால் முடியும். திரும்ப சொல்லுங்களேன், என் இருளை வெளிச்சமாக்க அவரால் முடியும். அப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறான் பாருங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் பல பேரை பார்க்கலாம், பல இடங்களுக்கு டிராவல் பண்ணலாம், பல அல்லத்தொலையில் சிக்கிக்கலாம். ஆனால் நம்ம ஃபோக்கஸை மட்டும் மாற்றிடக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் என்னதான்? கர்த்தர். ஃபோக்கஸ் என்னதான்? வேதம். ஃபோக்கஸ் என்னதான்? ப்ரேயர். ஃபோக்கஸ் என்னதான்? பரிசுத்தாவியின் அபிஷேகம். நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கா இல்லையா? எந்த இடத்துலையும் அந்நிய பாஷையை பேச முடியும், யாருக்கும் தெரியாமல் மௌனமாக ஜெபிக்க முடியும். திடீரென்று ஒரு யோசனை நம்ம ஆழ் மனதிற்குள்ளே கர்த்தரோடு நீங்கள் கனெக்ட் ஆகி பேச முடியும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கோல் போட்டு அடித்து ஜெயிச்ச ஆளு தான் தாவீது. திரும்ப அறிக்கை பண்ணுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வெளிச்சமாக்குவார். கர்த்தர் தான் என் இருளை வெளிச்சமாக்க முடியும். அன்னாள் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்னாளுக்கு அழகான புருஷன், நேசிக்கிற புருஷன், ரொம்ப நேசிப்பான். பைபிள் சொல்லுது, அவனுக்கு இருக்கிற 10 பிள்ளைகளை விட அன்னாளை அதிகம் நேசிப்பானா. 2 மனைவி அவருக்கு. 2வது மனைவி பெனினாள். அந்த முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை.
பெனினாளை விட, அவளுக்கு பிறந்த பிள்ளைகளை விட அன்னாளை அவன் கணவன் அதிகம் நேசிப்பான். ஆனால் அவளுடைய சக்களத்தி, அவளுடைய நாச்சியார் அடிக்கடி அன்னாளை கொட்டி கொண்டே இருப்பாள், தினமும் அழுவாள். எப்பெல்லாம் எல்கானா அன்னாளை நேசிக்கிறானோ அப்பெல்லாம் ஒரு இடையில ஒரு புரணி பேசுறது, எதையாச்சும் ஒரு குத்துறது. அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை வசந்த போடுங்க, 1:7 எல்லாம் சேர்ந்து படிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், ஆமென் சொல்லுங்களேன், எந்த நேரம் பார்த்து? திரும்ப சொல்லுங்க. டைம் பார்த்தா அடிப்பான் சாத்தான். அந்த நேரம் பார்த்து சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை, அப்போ பைபிள் ஃபுல்லாக இவள் அப்படின்னா அந்த பெனினாள் 2வது மனைவி, அவளை அப்படின்னா அன்னால மணமடி வாக்குவாள். ஆலயத்துக்கு போகும்பொழுதெல்லாம் மணமடி ஆக்குவாள். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் மணமடி, ஆலயத்துக்கு போ அப்படியே குழந்தை அப்படியே பிறக்கும் உனக்கு, ஆலயத்துக்கு போ அப்படியே கற்பம் திறந்துடும், வயசு ஆயிடுச்சு, காலம் முடிஞ்சிச்சு, அடங்கி ஒடுங்கி இருக்கிறியா, ஆலயம் ஓடுற அப்படின்னு இந்த அவிசுவாசமான வார்த்தையை, இயலாத வார்த்தையை, நிந்தையான வார்த்தையை ஆலயத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் கொட்டாக கொட்டி 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 அவளை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பாள். பைபிள் சொல்லுகிறது அவள் மனமடிவாவாள். அப்பொழுது அவள்லாம் சாராள், அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். மனமடிவாக்குவாள், அழுது கொண்டிருப்பாள், சாப்பிடாமல் இருப்பாள். அதை தியானம் பண்ணுங்க. மனமடிவு, மன உளைச்சல், மனசோர்வு, மனம் உடைஞ்சு கிடக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். அதோடு கூட அழுதுகிட்டே இருக்கிறது இன்னொரு கஷ்டம், சாப்பிடவே இல்லை இன்னொரு கஷ்டம். அப்படியே தியானம் பண்ணுங்க, அந்த பாடி எப்படி இருக்கும்? சாப்பாடு இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறோம், மனம் உடைந்து சுக்குநூறாக போயிடுச்சு. இந்த சரீரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு நெருக்கடி! அந்த சூழ்நிலையிலும் அன்னாள் ஒரு விசுவாசம் கொண்டால், நான் ஆலயத்துக்கு புறப்படுகிறேன், நான் ஆலயத்துக்கு புறப்படுகிறேன், தேவன் என் விளக்கை ஏற்றுவார், தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்போ தாவீதும் அன்னாலும் ஃபோக்கஸ் பண்ண இடம் எது தெரியுமா? ஆலயம். ஏன்னா அங்கே கர்த்தர் இருக்கிறார், அங்கே வேதம் எனக்கு போதிக்கப்படும், அங்கே நாங்கள் ஆராதிப்போம் கண்களை மூடி, எங்கள் கண்களுக்கு புலப்படாத என் தேவன் எங்கள் மத்தியிலே உலாவுவார். என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற இடம் அது, என் மன மடிவுக்கு விடுதலை கொடுக்கிற இடம் அது. என் சக்காலத்தியால், என் ஆட்சியார் பெனினால் என்னென்ன நடக்காது என்று சொன்னாலோ அத்தனையும் நடத்தி முடிக்கிற இடம் ஆலயம். இப்போ தாவீது போலவே இவளை சொல்கிறா, தாவீது மாதிரி விவரமானவல்ல, ஒரு அப்ராணி பெண்ணு. ஆனால் ஒரு காரியம் தெரியும், தேவன் விளக்காய் இருக்கிறார், என் இருளை வெளிச்சமாக்குவார், நான் விடமாட்டேன். அவள் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் கொட்டினாலும் அதையும் தாண்டி நான் செல்லுவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரோ எதை சொல்லட்டும், என்ன தினம் ஓடுற ஆலயத்துக்கு, டெய்லி ஓடுற ஆலயத்துக்கு, 2 வேளையும் ஓடுற ஆலயத்துக்கு, ஆலயம் ஓடுற ஆலயத்துக்கு, அந்த ஆலயத்துக்கு போகிற சமயமெல்லாம் சொல்லட்டும். சாமி மனசுல தான் இருக்கணும், வேலையை பாருங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சாமியுடைய பவர் என்னன்னு தெரியாது, சாமியுடைய வெளிச்சம் என்னன்னு தெரியாது. சாமி தான், அந்த வெளிச்சம்தான் சின்னவனை 1000 ஆக்கும், அந்த வெளிச்சம்தான் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றும், அந்த வெளிச்சம்தான் ஒன்றுமில்லாதிலிருந்து உன்னை உருவாக்கும், அந்த வெளிச்சம்தான் பெரிய மனுஷனுடைய சிங்காசனத்தை, ஆசனத்தை கவிழ்த்து போட்டு சாதாரணவனை அங்கே அமர பண்ணும். இந்த ரகசியம் தெரியும் அன்னாளுக்கு. கர்த்தரோடு நல்ல டையப் ஆயிட்டா. நான் சொல்கிறேன், 5, 6, 7 அந்த முதல் வரி படிங்க. அவள் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், எல்லாம் சேர்ந்து படிங்க. டைம், அந்த சமயம் என்பது டைம். சமயம் என்பது என்ன? டைம். நீங்கள் 3 நாளும் கரெக்டாக பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. வராத ஆள் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரன் அன்றைக்கி தான் வருவான், வராத துக்க செய்தி வரும். அன்னைக்கு தான் நம்ம முக்கியமான குடும்பத்தில் ஒருத்தி வயசுக்கு வந்திருப்பா, அன்னைக்கு தான் ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த டைம் பார்த்து வரும். நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த டேட்டில் இன்னொன்று நடக்கும். சமயம் பார்த்து
உடைந்தாள், அழுதாள், மேற்கொண்டாள், ஜெயித்தாள், மலடி 7 பெற்றாள். இதான் வரலாறு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். பெனினாள் வெக்கப்பட்டாள். பெனினாள். நான் சொல்லட்டுமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது ஒரு சேலஞ்சான லைஃப். அது பணக்காரன் பணத்தின் அடிப்படையில் சேலஞ்சு பண்ணுவான். பலம் உள்ளவன், மசில்ஸ் உள்ளவன் தன் பலத்தால் சேலஞ்சு பண்ணுவான். உங்களுக்கு எனக்கு சேலஞ்சு பண்ண இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் கர்த்தர், அதுதான் வேதம், அதுதான் வாக்கு தத்துவம். அந்த சேலஞ்சு பண்ணி அடித்து ஜெயிச்சு வந்தவள் தான் அன்னாள். அதனால தான் அவள் பெற்ற முதல் பிள்ளையை கர்த்தர் உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார். இந்த மாதம் வாக்கு தத்தமே அதை பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார். உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அடித்தளமும் இல்லாமல் நீங்கள் வாழலாம். எனக்குன்னு எந்த அடித்தளமும் இல்லை, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, எனக்குன்னு எந்த அடித்தளமும் இல்லை. நான் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மதில் மேலே நிற்கிறேன், தண்ணீர் மேலே நடக்கிறேன், கத்தி மேலே நடக்கிறேன். கரணம் தப்புனா மரணம். ஒரு அடித்தளம் இருக்கிறது, ஆலயம். ஒரு அடித்தளம் இருக்கிறது, ஜெபம். ஒரு அடித்தளம் இருக்கிறது, நமக்கான வாக்கு தத்தம். அதை கையில் எடுக்க வேண்டும். கர்த்தர் மலடியை 7 பெற்று எடுத்தது போல நம்முடைய மலட்டுத்தன்மையில் எங்கெங்கெல்லாம் அந்த மலட்டுத்தன்மை இருந்தாலும் கர்த்தர் அதை அப்படியே 30ஆக 60ஆக 100ஆக விளைய செய்ய ஆரம்பிப்பார். நம்முடைய விளக்கு எரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம விளக்கு எரிந்தே தீர வேண்டும். நான் சொல்கிறேன், நம்ம இந்த பூமியில் சாதிச்சு தாங்க ஆகணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சாதிச்சு ஆகணுங்க, வாழ்ந்து ஆகணுங்க, சேலஞ்சு பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உள்ள என்ப விளக்கை ஏற்றுகிற விளக்காகிய கடவுள் நம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து விடவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு அலையலுயா சொல்லலாமா? அப்போ இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்னா சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொன்னமே, யாரோடு நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கிறோமோ அவங்க அபிஷேகம் தான் நம்மளை நிரப்பும். அந்த ஸ்பிரிட்டு தான் நம்மளை ஃபில் பண்ணும். அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 21:20 ஞானி சொல்லுவார், வேண்டிய திரவியமும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் வேகமாக நான் செய்தியை முடிக்கணும்னா நீங்கள் வசனத்தை பாருங்கள், நோட் பண்ணிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. இங்கே பாருங்கள், எண்ணெய். விளக்கு ஏன் அணைஞ்சு போகுது? எண்ணெய் இல்லாதனால அணைஞ்சு போகுது. பைபிளை பாருங்கள், வேண்டிய திரவியமும் எண்ணெயும். அவன் அந்த எண்ணெயை ஞானவான், நீ ஞானமுள்ள ஆளுன்னா ஒரு சேமிப்பு உனக்குள்ளே இருக்கும். அந்த அபிஷேகம் கொஞ்சம் உள்ளே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் கொட்டி வீசிடக்கூடாது. ஆனால் மூடனோ செலவழித்து போடுகிறான். செலவழித்து போடுகிறவனுக்கு பேர் முட்டாள் என்று பைபிள் சொல்லுகிறது. அபிஷேகத்தை செலவழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அபிஷேகத்தை சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும். செலவழிச்ச தப்பு இல்லை. நேற்றுக்கு ஒரு 3 மணி நேரம் ஊழியம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அதை சேர்த்துடணும். நைட்டு உட்காந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து அதை சேர்த்துடணும். காலையில் தேவ சமூகத்தில் இன்னைக்கு முடிஞ்ச அபிஷேகம், நாளைக்கு 1ஆம் தேதி பலிபடுத்துகிற நிற்க ஒன்றும் இல்லை, என்கிட்ட எம்டியாக இருப்பேன். மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போய் மறுபடியும் சேர்த்துடணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், எண்ணெயை ஞானவான் சேர்ப்பான், நீங்களும் எண்ணெயை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்தில் யார் பக்கத்தையாவது உட்காந்தா தானே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். உங்கள் நாவு ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்ன நடக்குமா நடக்காதா? நடக்கும். உங்கள் நாவில் அந்த அபிஷேகம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானின் வீட்டில் உண்டு, மூடன்தான் செலவழித்து போடுவான், நீங்கள் ஒரு ஞானின்னு சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி, எண்ணெயை மட்டும் இழந்துடாதீங்க. அப்போ எதை இழந்துடக்கூடாதா? எண்ணெயை இழந்துடக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. எண்ணெயை இழந்துடக்கூடாது, எண்ணெயை இழந்துடக்கூடாது. எண்ணெய் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இருக்கணும். விளக்கு எரியணுமே, சுத்தமாக விளக்கு அமைஞ்சிடக்கூடாது. கபகபான்னு எரியாவிட்டாலும் கொஞ்சம் மினுக்காச்சும் எண்ணெய் வீட்டில் விளக்கு எரியணும், லைட்டாக எரியணும். அந்த விளக்கு எரிஞ்சாதான் சொப்பனம் வரும், தரிசனம் வரும். எனக்கு சொப்பனமே வர்றதில்ல, கொஞ்சமாச்சு எண்ணெய் இருந்து எரிஞ்சால் தானே தெரியும் உனக்கு வெளிச்சத்தில். எனக்கு காட்சியே வர்றதில்ல, வந்தால் தப்பாக தான் வருது. ஒரு வெளிப்பாடும் எனக்கு வர்றதில்ல, ஒரு கனவும் வர்றதில்ல. நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு காட்சியை கூட பார்க்க முடியல. அப்படின்னா மேட்ரு ஒன்றும் இல்லை, அள்ள தொல்லை ஆகி வறண்டு போய் கிடக்குறியா? அப்போது வறண்டு போய் கிடந்த விளக்கு எப்படி எரியும்? ஆனால் ஒரு ஞானவான் வீட்டில் எண்ணெய் குறையாது, எண்ணெய் குறையக்கூடாது. யாரை இழந்தாலும்
உங்கள் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. இப்போ பைபிள் பாணியில் எண்ணெயை இழந்துடக்கூடாது. சொல்லுங்க பார்க்கும். எண்ணெயை இழந்துடக்கூடாது. எண்ணெய் முக்கியம். உள்ள அது இருந்தால் தான் விளக்கு எரியும். விளக்கு எரிஞ்சா பைபிளில் வாக்குத்தத்தருக்கு உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல தானே வருவான். உங்கள்கிட்ட வர வேண்டிய ஆளும் தானே வருவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது விளையாட்டு இல்லை. வரக்கூடாத ஆள்லாம் வருவான், வர வேண்டிய ஆளும் வருவான். வரக்கூடாத செல்வங்கள் வரும், தேவனுடைய வெளிப்பாடு வரும், சொப்பனை வரும், காட்சி வரும், கனவு வரும், சண்டைக்காரங்களாம் வருவாங்க. எப்போ தெரியுமா? உங்கள் விளக்கு எரியும் பொழுது. சில வேளை பேய் நாயெல்லாம் கூட வரும். ஆனால் நமக்குள்ளே இருக்க விளக்கு அதை கிட்ட விடாது. எரியிற விளக்கு கிட்ட ஒரு பூச்சி வந்தால் என்ன செய்யும்? அவர் நைஸாக வருவார், கிட்ட சூடாக இருக்குன்னு. லேசாக வெளிச்சத்தை பார்த்து வருவார், சூடாக இருக்கு, கிட்ட நெருங்குவார். நமக்குள்ளே இருக்கிற விளக்கு அதை சுட்டெரித்து விடும். சில இடத்துல விளக்கை பாருங்க, சுற்றி பூச்சி விழுந்து கிடக்கும், சுட்டு போட்டிருக்கோம். அந்த விளக்கு உங்களை சுற்றி செய்வன வரட்டுமே, ஏவல் வரட்டுமே, வலையை விரிக்கட்டுமே, எதிர்மறையாய் பொறாமப்படட்டுமே, உங்களுக்காக எத்தனை தவறான காரியங்களை செய்யட்டுமே, குழியை வெட்டட்டுமே, நீங்கள் பாட்டுக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். அத்தனையும் சுட்டு சுருண்டு கிடப்பதை நீங்கள் கிராமத்தில் பார்ப்பீங்க. அத்தனை பேரும் சுருண்டு கிடப்பார்கள். உங்கள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். எரிகிற விளக்கு பக்கத்தில் பூச்சி வரும், கிட்டே நெருங்கினால் சுட்டு வீழ்த்தி விடும் நம்முடைய விளக்கு. அதுதான் அபிஷேகம். இப்போ ஒரு மனுஷன் திமிராகவே இருக்கிறான், எடுப்பாகவே இருக்கிறான், கீழ்ப்படியாமல் இருக்கிறான், ராஜரிகமாக இருக்கிறான், முறைக்கிறான், சனைக்கிறான்னா அது அவனுடைய ஜென்ம சுபாவம் அல்ல. அவனுக்குள்ளே இருக்கிற விளக்கு பவர் அவனுக்கு தெரியும். கையை அசைச்சு ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு உங்ககிட்ட இருக்க பவர் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க? உங்ககிட்ட இருக்க பவர் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 நாளுக்கு அப்புறமா தெரியணும். உங்ககிட்ட ஒரு விளக்கு இருக்கு, பெரிய விளக்கு. அது எரிய ஆரம்பிக்கணும், எரியணும். நான் சொல்ல போகிறேன், 7ஆம் தேதி இதே போல் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவந்து கொடுக்க கொள்ள நீங்கள் எல்லாம் பற்றி எரிய போகிறீங்க, பற்றி தீயா எரிய போகிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படிதான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விளக்குல பவர் இல்லைன்னா கஷ்டம். நான் பைபிளை தியானிச்சுக்கிட்டு இருக்கோங்கள ஒரு ஸ்டோரியை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார் எனக்கு. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. என்னை கவனிங்க, என்ன பாருங்கள். நீங்கள் பைபிளை அப்புறம் பார்க்கலாம், என்ன பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சவுல் டீம், சவுளுடைய படைக்கு ஒரு நெருக்கடி வருது, ஒரு ஆபத்து வருது. எதிராளி வரான். எப்படி வரானா? பைபிளில் போட்டிருக்கு, 3 படையாக வரான் உன்னை அட்டாக் பண்ண. சவுளுடைய டீமை, கர்த்தருடைய பிள்ளைகளை அட்டாக் பண்ண பெலிஸ்தியன் வரான், திட்டமிட்டு வரான். அவன் திட்டமிட்டு வரான். இவன் ஒரே லைனில் போனால் தாக்க முடியாதுடா, 3ஆ பிரிக்கிறான் படை எதிராளி. என்னை பாருங்க, திரும்ப சொல்கிறேன், உங்களை எங்கே கால வரலான்னு சொல்லி உங்களுக்கு விரோதமானவன் டெய்லி பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். எங்கே சிறை பிடிக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவன் எங்கேயும் மாட்ட மாட்டானே, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்ட மாட்டானான்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீடு, சொந்தக்காரன், பந்தக்காரன், தெரிஞ்சவன் அத்தனை பேருமே எங்கேயாச்சும் இவளை மாட்டி விடக்கூடாதா, இவனை மாட்டி விடக்கூடாதா, என்ன கெத்து, என்ன திமிரு, என்ன நட, என்ன பேச்சு, கீழ்ப்படுகிறானா, நடையன் உடையும் ஆளையும் பாரு, அப்பெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியல, நம்மளை அட்டாக் பண்ண 3 படையாக பிரித்து நிற்கிறான். 22ஆம் வசனத்தை படித்து பாருங்களேன், சேர்ந்து படிங்க. யுத்த நாள் வந்தபோது, எல்லாம் சொல்லுங்க, யுத்த நாள் வந்தபோது சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே வென்றி, சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. எப்படி இருக்கு? யுத்தம் வந்துருச்சு, ரெடி ஆயிட்டான் எதிரி திடீர்னு வரல, நீண்ட நாளாக கண்காணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். நீண்ட நாளாக நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, பொருளாதாரத்திற்கு நம்முடைய இமேஜை டேமேஜ் பண்ண பல இடங்களில் பல பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். நம்ம செல்வாக்கை குறைக்க, நம்முடைய மேன்மையை குறைக்க திட்டமிடுகிறான். அப்போ இந்த ஜனங்க அப்படியே கிடக்கான் செத்தவன் மாதிரி. யுத்தம் முன்னோடனே ராஜா சவுல் கையில் பட்டயம் இருக்கு, யோனத்தான் கையில் பட்டயம் இருக்கு, ஜனங்கள் கையில் ஒருவர் கையிலும், பைபிளை போட்டுக்க பாருங்க, ஒருத்தன் கையில் கூட என்ன இல்லையா, பட்டயம் இல்லை. என்ன பண்ணுவேன்? ஆனால் எதிரி எப்படி இருக்கான் பாருங்க. 17ஆம் வசனம் போட்டு, தம்பி, கொள்ளைக்காரர்
பெலிஸ்தியரின் பட்டயத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். எதிரி எப்படி வரானா, இந்த பக்கம் வந்தா இப்படி அடிச்சிடணும், இப்படி வந்தா இப்படி அடிச்சிடணும், இப்படி வந்தா இப்படி அடிச்சிடணும், ஒருத்தனையும் தப்ப விடக்கூடாது. அவன் 3 படையா தெளிவா இருக்கிறான். அன்பு தகப்பன்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு சொல்றேன், நம்ம பிள்ளைகள் மேல அட்டாக் பண்ண மனிதர்கள் பல கங்கணம் கட்டி இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் ஒரு சாவு வராதா, இவங்க வீட்டில் இழப்பு வராதா, இவங்க ஊரை விட்டு ஓடிட மாட்டாங்களா, இவங்களுக்கு ஒரு பொருளாதார நஷ்டம் வராதா, இவங்க வாய் அடங்காதா, இவங்க நீங்கள் இப்படின்னு பேசுகிறாங்களே இவங்களுக்கு ஒரு நிந்தை வராதா, இவங்க சுருண்டு விட மாட்டாங்களா, இந்த குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வராதான்னு பிளான் பண்ணி மனிதர்களும் வானமண்டல ஆவிகளும் விக்கிரக ஆவிகளும் எனக்கு வணக்கம் செலுத்தின இந்த குடும்பம் கர்த்தரை வணக்கம் செலுத்துகிறது, இவர்களுக்கு ஒரு தீங்கு வராதா, எங்கே பிடிக்கலாம் என்று சொல்லி 3 படையாக பிரித்து கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். 18ஆம் வசனம், வேறொரு படை அந்த பெத்ரோன் வழியாக அந்த 3 இடம் போட்டிருக்கு. பெத்ரோனில் ஒரு படை, இன்னொரு படை செமோயின் பள்ளத்தாக்கு, அடுத்து 19 போடுப்பா. அப்புறம் எபிரிய பட்டயங்களை பார்க்கிலும் ஈட்டிகளை ஆகிலும், அப்புறம் பிளான் பண்ணுறாங்க, எபிரியர் கர்த்தருடைய பிள்ளைங்க பட்டயங்களாகிலும் ஈட்டிகளாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு பிளான் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, சண்டைக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா டக்குன்னு எதிரி அவன் என்ன செஞ்சிருவான், பட்டயத்தை தயார் பண்ணிடுவான். அவன் பட்டயத்தை தயார் பண்ணாதபடியும் பிளான் பண்ணுறான். பட்டயத்தை தயார் பண்ணிடக்கூடாது. எப்படி பிளான் பண்ணுறான் தெரியுமா? அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, பட்டயம் எங்கே அடிப்பாங்க, கொள்ளு பட்டறையில் அடிப்பாங்க. இப்போது இரும்பை கொண்டு இதுக்கு ஒரு வீச்சர் வடியா, ஒரு 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 பாலகம்பு அடியா, இப்படி அந்த 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 லிஸ்ட்லாம் அதில் போட்டிருக்குது. கடப்பாறை மம்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க யுத்தம் வரப்போகுதுன்னு. அங்கே போனால் ஒரு கொல்லம் கூட இல்லை. என்ன பண்ணிட்டான், முன்கூட்டி எதிரி எல்லா கொல்லனையும் பிடிச்சி அவன் சிறை பிடிச்சிட்டான். இப்போ கொள்ளுப்பற்றை இல்லை. இதை நீங்கள் தியானிக்க கொள்ள என்ன ஞாபகம் வரணும்னா, கொல்லம் இருந்தால் தானே கொள்ளுப்பற்றைக்கு போவான்னு எதிரி முன்கூட்டியே கொள்ளுப்பற்றையெல்லாம் லாக் பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். எதிரி எவ்வளோ கவனமாக இருக்கிறான் பாரு. ஆனால் இந்த ஜனங்களோ கடப்பாறை எடுத்துக்கிட்டு மம்டி எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்த பழைய இரும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக கொள்ளுப்பற்றைக்கு போகிறாங்க, ஆயுதம் அடிக்க, சண்டை வரப்போகுதுன்னு. அங்கே போனால் ஒரு கொள்ளனை காலம் ஊரில் காணோம், எதிரி சிறைப்பிடித்து வச்சுட்டான். நீங்கள் பைபிளை தியானித்து பாருங்கள். எதற்கு இது பைபிளை போட்டிருக்கு தெரியுமா? உன்னை விட உன் எதிராளி உன்னை வீழ்த்த ரொம்ப திட்டமிட்டு கொண்டு இருக்கிறான், ரொம்ப திட்டமிட்டு கொண்டு இருக்கிறான். உன் பொருளாதாரத்தை சீரழிக்க, உன் சரியத்தை சீரழிக்க, உன் சாட்சியை சீரழிக்க பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறான். எந்த பக்கமும் போகக்கூடாது. பிளான் பண்ணி கொண்டு வச்சாங்க. எதிராளி எப்படி பிளான் பண்ணுறான் பாரு. இவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த எபிரிய ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை பட்டயத்தால் கொலை பண்ணணும். அவன் கம்முன்னு இருங்க, நாடு அமைதியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் இருப்பான். சக்குன்னு 3 படையாக நம்ம போகணும். நம்ம போய் அவனை வெட்டி வீழ்த்த பிளான் பண்ண கொலை அவன் பட்டயத்தை எடுத்து கொள்ளுப்பாட்டை கூட சீக்கிரம் அடித்து கொடுங்கன்னு ஓடுவான். நம்ம எல்லா கொள்ளனையும் சிறைப்பிடிச்சோன்னு முன்கூட்டியே அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம கொள்ளுப்பற்ற இப்போ திறந்து தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்கள். கொள்ளுப்பற்ற வேலை நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், அறிக்கைப்படும். கொள்ளுப்பற்ற வேலை நடக்குது. இப்போ கொள்ளுப்பற்ற திறந்திருக்கும் போதே வந்து உங்கள் ஆயுதத்தை நீங்கள் ஷார்பாக்கிங்க. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுப்பா டேனியல். கொள்ளுப்பற்ற திறந்து 3 நாள் கொள்ளுப்பற்ற திறந்திருக்கும். அப்போ வந்து உன் ஆயுதத்தை நீ ஷார்பாக்கிடு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு வேலைக்கு போகணும், வித்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு போயிட்ட உன் ஆயுதம் மழுங்கியிருக்கும். உன் வீட்டுக்கு சத்துரு வருவான். ஒரு சர்ச்சில் ஒரு 5 வருஷம் விசுவாசின்னா உன் கையில் எண்ணெயும் இருக்கணும், ஆயுதமும் இருக்கணும். கையை நல்லா உயர்த்தி அல்லேலூயா, நல்லா ஒரு கையை தட்டி தான் சொல்லுங்களேன். என் கையில் எண்ணெயும் இருக்கணும், என் கையில் ஆயுதமும் இருக்கணும். ஆமே. பிரசங்கி புஸ்தகம் 9:8 ஒரு வார்த்தை இருக்கு, என் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து படிங்க. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக. சிரசில் அபிஷேகம் குறையக்கூடாது. தாவீது சொல்லுவான், சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார்.
தலையில் எண்ணெய் குறையக்கூடாதுன்னா தலையில் அபிஷேகம் குறையவே கூடாது. 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் சிரசில் அபிஷேகம் குறையவே கூடாது. அபிஷேகம் குறையவே கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லா கொண்டு வரணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை குறையாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஆள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஆள் உங்களை ரொம்ப உங்களுடைய ஆத்மாவை கெடுத்து ரொம்ப ஏதாவது தாறுமாறு ஆக்கிட்டால் ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களை கொஞ்சம் எம்பவர் பண்ணுற ஆளாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது ஜெபம் என்பது என்ன அப்படி என்கின்ற ஒரு சின்ன துணுக்கம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன், மெசேஜை முடிச்சிடுறேன். ஜெபம் என்பது என்ன? அது ஜெபம் என்பது அது ஒரு 2 வகையான உணர்வுகள். அது சொல்லுங்கள் பார்க்கும். 2 வகையான உணர்வு. ப்ரேயருங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். அது எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கிற மாதிரி ப்ரேயருக்கு உணர்வு இருக்குது. என்ன உணர்வுன்னா, ஒன்று கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், கர்த்தரிடத்தில் பேச போகிறோம். இன்னொன்று கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், கேட்பார். இந்த உணர்வு இருக்கிறவங்க மட்டும்தான் அவர் பக்கமே வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஒரு உணர்வு, கர்த்தரிடத்தில் பேச போகிறேன், கர்த்தர் என்னோடு பேச போகிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்கின்ற உணர்வு. ஜெபத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஜெபிக்க ஜெபிக்க கல்லான மனிதன் கரைய ஆரம்பிப்பான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கும். ஜெபிக்க ஜெபிக்க அழுக்கான இருதயம் சுத்தமாகிறது. ஜெபிக்க ஜெபிக்க நம்பிக்கை இழந்த மனம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. என்னால் முடியாதுன்னு நீங்கள் ஓரம் கட்டிடுவீங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் பேசுவீங்க, என்னால் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஜெபத்தில் இருக்க இவ்வளோ பெரிய வேலை ஜெபத்தில் இருக்குது. ஒரு மனிதன் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கிறவன் உருமாறுகிறான். ஒரு ஜெபிக்கிறவனால தான் இன்னொரு ஜெபிக்கிறவனை உருவாக்க முடியும். ஒரு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் தான் ஒரு ஜெபிக்கிற மந்தையை உருவாக்க முடியும். அப்போ ஜெபிக்கிறவன் முதல்ல உருமாற ஆரம்பிப்பான். ஒரு உண்மை கிறிஸ்துவனுடைய ஒரு அவனுக்கு இருக்கிற ஜெப நேரத்தை விட வேறு ஒரு சந்தோஷமான நேரம் அவனுக்கு இருக்கவே முடியாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ஹாப்பியான டைம் எது அப்படின்னா கர்த்தரோடு உறவாடுவது தான். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தில் 4 நன்மை. கல்லான மனுஷனும் கரையுவான், அழுக்கான இருதயம் சுத்தமாகும், நம்பிக்கை இழந்த மனம் புது பலன் அடையும், ஒரு மனிதன் உருமாற ஆரம்பிப்பான். ஜெபம் என்பது என்ன? தேவனோடு நடத்துகின்ற ஒரு பேச்சுவார்த்தை. அது ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் மட்டும் பண்ணுறதில்ல, பேச்சுவார்த்தை, டிஸ்கஷன். அது ஆண்டவர்கிட்ட பேசலாம். எப்படி பேசலாம்? உன் ஸ்டைலில் பேசலாம். நீ எந்த ஸ்டைலில் பேசினாலும் அப்படியே உங்களை புரிஞ்சு கொள்ளுகிறவர் தான் கர்த்தர். அதை தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே நீ அதை அறிவீர். அதை இயேசுவே சொல்லுவார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னது தேவை என்று முன்கூட்டியே உங்கள் பரமபிதா அறிவாராம். அப்போ ப்ரிப்ரேஷன் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார் பரலோகத்தில். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன வார்த்தை தேவைன்னு ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் வச்சிருவார் அதை. அப்போ ஜெபம் என்பது அது ஒரு பேச்சுவார்த்தை. ஒரு பேச்சுவார்த்தை, நீ பேச நான் பேச. ஜெபம் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு. கர்த்தரை நேசிக்காத ஒருவர் ஜெபிக்கவே முடியாது. கர்த்தரை நேசிக்காத தாவீதால் ஆலயத்துக்கு வர முடியுமா? அன்னாளால் வர முடியுமா? நீ நேசிக்கிறாய் என்பதை எப்படி அறியலாம்? இயேசு சொன்னார், மரத்தை அதன் கனியினால் அறியலாம். நீ அதிகம் எதை நேசிக்கிறாய் என்பதை உன் செயல் வெளிப்படுத்தும். நீ ரொம்ப கர்த்தரோட நல்லா ஃப்ளோவாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா நீ கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறாய் என்ற அர்த்தம். ஒரு மனிதனோடு ரொம்ப நேரம் பேசுகிறாய் என்றால் அந்த மனிதனை ரொம்ப நேசிக்கிறாய் என்று பொருள். உன் பணத்தை, உன் நேரத்தை, உன் கவனத்தை எதுக்கு அதிகம் செலவிடுகிறாயோ அதுதான் உன்னுடைய அன்பின் அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஜெபம் என்பது அன்பின் வெளிப்பாடு. ஜெபம் என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உண்மை இருதயத்தின் திட்டமிடப்படாத எண்ணங்களின் ஊற்றுதான் ஜெபம். திட்டமிடப்படாத உண்மையின் ஊற்று. இப்போ நான் சொல்லட்டுமா? நாளைக்கு 1ஆம் தேதி எந்த செய்தின்னு எனக்கு ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது என்னுடைய ஹார்ட். இந்த செய்தி உள்ளே இருக்குது. தாய் பிரசவிப்பது போல் இந்த செய்தி அவங்களோட பேசிடுறேன். நாளைக்கு 1ஆம் தேதி 5 மணிக்கு என்ன செய்தி கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்போ திட்டமிடப்படாத ஒரு உண்மையான ஊற்று உள்ளே சுரக்கணும்.
அந்த ஊற்று சுரக்கும். இப்போ நீங்கள் கூட குழம்பி இருப்பீங்க, பயந்துருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும், குழம்பி இருப்பீங்க. எந்த திட்டமும் இருக்குபாது, கத்தட்ட போங்களேன், உள்ளேருந்து ஒரு ஊற்று சுரக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அப்படி டக்குன்னு ஒரு ஐடியாவை கத்தர் கொடுப்பார், ஒரு ஊற்று சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் நான் அழகாக எழுத ஆரம்பித்தேன். ஜெபம் என்பது ஒரு உண்மையான இருதயத்தின் திட்டமிடப்படாத ஊற்று, உண்மையான ஊற்று. அது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் எம்டியாக அப்படியே போய் கத்தட்ட உட்காருங்க, மனக்கண்ணை கத்த திறப்பார், ஊற்று சுரக்க ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, அது ஒரு இயந்திரம் போல், கம்ப்யூட்டர் போல், மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது போல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மத சடங்கு மாதிரி ஜெபம் நடக்கக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அபிஷேகம் பெருகும், எண்ணெய் பெருகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வெளிச்சம் பெருகும். ஜெபிச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க, உங்கள் இடத்துல டியூட்டி பாருங்கள், 4 பேர்கிட்ட பேசி பாருங்கள், அபிஷேகம் பெருகும். கையை உயர்த்தி ஆமேன். ஜெபம் என்பது என்ன தெரியுமா? அது நம்ம பாணியில் அது ஒரு மிக்சர் ஃப்ரூட்ஸ். அது சொல்லுங்க பார்க்கும். இந்த ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் என்பது ஏன் ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெபத்தில் அழுக இருக்கும், ஜெபத்தில் பெருமூச்சு இருக்கும், ஜெபத்தில் பாட்டு இருக்கும், ஜெபத்தில் துதி இருக்கும், ஜெபத்தில் கைத்தட்டல் இருக்கும், ஜெபத்தில் முழங்கால் இருக்கும், ஜெபத்தில் அப்படியே குப்புற விழுந்து படுத்துக்கலாம். ஜெபத்தில் ஒன்றுமே வராது, வெறும் பெருமூச்சியாகவே காத்தா போய்கிட்டு இருக்கும். இத்தனையும் கலந்த ஒரு கலவை தான் ஜெபம். அல்லேலூயா. எப்போதும் பாட முடியுமா? நான் எப்போதும் ஜெபத்தில் பாடிக்கிட்டே இருப்பேன். யாராவது இங்கே இருக்கீங்களா? இங்கே யாருமே இல்லை. நான் எப்போதும் ஜெபத்தில் ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருப்பேன். யாராவது இங்கே இருக்கீங்களா? இல்லை. ஜெபத்துக்கு போகிறது தான் நம்ம வேலை. என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்படியே அழுதுகிட்டே இருப்போம், தேம்பிக்கிட்டே இருப்போம், சில வேளை அமைதியாக இருப்போம். எல்லாம் கலந்த ஃப்ரூட் மிக்சிங்கு தான் அது. ஆனால் ஜெபத்தில் ஒன்று வேணும். அப்போஸ்தலர் 1:8 ஜெபத்துக்கு போகும் பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். பசுத்த ஆவியானவர் வருவார். ஜெபத்துக்கு போயிட்டு ஆவியானவர் வந்துடுவார். ஜெபிக்க பழக்கமில்லாதவர்களுக்கு நான் சொல்கிறேன், நானும் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவன். இந்த பைபிளை கையில் கொடுத்து பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே அப்படியே பிரித்து நான் படிக்கவே மாட்டேன். பைபிளை திறந்த உடனே நானே அப்படி திறப்பேன், இப்போ படித்து முடிப்பேன், நானே மலைச்சி வச்சுருவேன். அப்புறம் தான் அந்த ஜெபத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றும். ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, வேதம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? விளக்கை ஏற்றும். கர்த்தர் மனக்கண்ணை திறக்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். நான் கொடுக்குற அத்தனை செய்தியும் அனுபவ செய்தி தான், அனுபவ செய்தி தான், அனுபவ செய்தி தான். ஒரு பாஸ்டருடைய மகன் 50 வயசில் மரிச்சிட்டார். ஒரு பாஸ்டருக்கு 6 பிள்ளை, 3 பெண் பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. அதில் ஒரு பையன் தான் ஈபி ஆஃபீஸர். இந்த கொரோனா காலத்தில் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டிலேருந்து மரிச்சிட்டார். கரெக்டாக 50 வயசு அவருக்கு. அந்த ஊழியத்துக்கு மிக சப்போர்ட்டானவர். அவருக்கு 4ஆம் ஆண்டு சோத்திர கூட்டம். எல்லாரும் குடும்ப சபை. அது பாஸ்டர் இருக்கிறாரு. என்ன செய்தியை கொடுத்தா அவங்க ஆறுதல் அடைவாங்க? நான் சொன்ன பாஸ்டர் மாட்ட கொஞ்சம் நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரே வருஷத்தில் அவங்க அம்மா மரணத்தை அவங்க பார்த்தாங்க. அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அவங்க தம்பி மரணத்தையும் அவங்க பார்த்தாங்க. அந்த மனசு எப்படி இருக்கும்? ஒரே வருஷத்தில் இளம் வயது தம்பி மரிக்கிறான், ஒரே வருஷத்தில் என்னுடைய ஆவிக்குரிய என்னை பெற்றெடுத்த தாய் மரிக்கிறாள். அந்த மனசு எப்படி இருக்கும்? அது எப்படி உடைஞ்சிருக்கும்? திரும்ப உடைஞ்சி போன அந்த மனசு ஆவியானவர் எப்படி ஆறுதல் படுத்தியிருப்பார்? அந்த அனுபவம் அவங்கக்கிட்ட இருக்குது. நீ பேசுனா ஏதாவது கர்த்தர் 2 வார்த்தையை கொடுப்பாருன்னு அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தோம். அவங்க பேசி முடித்த உடனே வரும்போது காரில் சொன்னாங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்குற அனுபவம் பல குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆமாம் தானே? இப்போ நாங்கள் பேசுகிற செய்தியெல்லாம் ஏன் ரீச் ஆகுது தெரியுமா? போகிற இடத்துல நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசுங்க, படித்ததை பேசாதீங்க, அனுபவத்தை பேசி பாருங்களேன், நல்லா வேலை செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஊழியம் செய்யக்கூட 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எருசலேமில் பிறந்தார் சொன்ன ரீச் ஆகாது. இயேசு உனக்குள்ளே எப்படி ரீச் ஆனார் பேசி பாருங்களேன், அது அங்கே ரீச் ஆகும்.
அப்போ அனுபவம், நான் பேசுகிற செய்தியெல்லாம் அனுபவம். நீங்கள் போய் ஜெபத்தில் உட்காருங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவர் வருவார். அப்போஸ்தலர் 1:8 அப்படி தான் போட்டிருக்குது. நீங்கள் புது பலன் அடைவீர்கள், நீங்கள் புது பலன் அடைவீர்கள். உங்கள் விளக்கை கர்த்தர் எரிய பண்ண போகிறார். நீங்கள் பிரகாசிக்க பண்ண போகிறீர்கள். உங்கள் சிரசில் அபிஷேகம் இறங்கும். இங்கே அமர்ந்து உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்ம விளக்கை ஏற்றி கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த செய்தியை முடிக்க முடியல என்னால், அப்படியே முடிச்சுட்டேன். அப்படியே தேவ சமூகத்தில் நில்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். அங்கேயும் இங்கேயும் ஜெபம், அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்குற வேலையை விட்டுடுங்க. தேவ சமூகத்தில் நின்று தேவரீர் என் விளக்கை ஏற்றும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க வாய்களை திறந்து.